அல்லேலூயா. Hallelujah. அநேக முகத்துல நல்ல சந்தோஷம் இருக்குது, சோத்திரம். ஆனால் இன்னும் சிலருடைய முகத்துல கொஞ்சம் கவலை இருக்குது. சொல்லுங்க. I'm seeing happiness in many of the faces and still some are having some sorrow inside of you. இந்த நாளில உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்றி தேவன் அனுப்ப போகிறார். Today God will turn all your sorrows into happiness and joy. அல்லேலூயா. Hallelujah. இந்த நாளிலும் நாம் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் சுவிசேஷத்தை பிரசங்கித்தல் அல்லது அறிவித்தல் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்கணும். We are going to meditate the word of God on the topic preaching or proclaiming the gospel in the strength of the Holy Spirit. சுவிசேஷத்தை, நற்செய்தியை யார் அறிவிக்க வேண்டும் என்று நாம் கேட்போமானால் எல்லாருமே நாம் சொல்லுவோம், எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். If we ask who should preach the gospel, we may answer that all should preach the gospel. ஏன் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டால் நம்ம எல்லாருக்குமே பதில் தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18லிருந்து 20 வரையில இயேசு கிறிஸ்து இந்த பிரதான கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். If we ask why does everyone have to preach it, we know that because our Jesus Christ has given the great commission in Matthew 28:18-20 to preach the gospel. அந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி சுவிசேஷம் தான் உண்மையானது. That gospel or the good news of Jesus Christ is the true thing. அந்த சுவிசேஷத்தில் தான் வல்லமை எல்லாம் இருக்கிறது. That gospel only is having all the power. அந்த சுவிசேஷத்தில் தான் பாதுகாப்பு இருக்கிறது. That gospel is having the protection for us. அந்த சுவிசேஷம் தான் நிறைவானது. That gospel is perfect. அது மேலானது. That is sublime. அது மேன்மையானது. That is excellent. அது ஜீவன் உள்ளது. That is the living one. அவருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. His word is having life. அவருக்குள் நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். In him we receive the life. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. John 1 says, in the beginning was the word and the word was with God and the word was God. அவர் தேவனோடு இருந்தார். He was with God. அவரால் தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. Through him all things were made. உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவரால் அன்றி உண்டாக்கப்படவில்லை. All things that were created were not or were created with him only. அவருக்குள் ஜீவன் இருந்தது. He had the life within him. அவருக்குள் ஜீவன் இருந்தது. The life was within him. அவருக்குள் ஜீவன் இருந்தது. The life was in him. In the life is in him. The life is in him. அந்த ஜீவன் உலகத்துக்கு ஒளியாய் இருந்தது. That life came as the light to the world. அந்த ஒளியை விசுவாசிக்கிறவன், அந்த ஒளியை ஏற்றுக்கொண்டவன் ஜீவனுடையவனாக மாறப்படுகிறான். The one who accepts that life or having that light is becoming the one who is having life. அதுதான் நித்திய ஜீவன். That is the eternal life. 17ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, ஒன்றான மெய்தேவனாக உம்மை அறிவதும் உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை அறிவதுமே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So John 17:3 says, and this is eternal life, to know you the only true God and Jesus Christ whom you have sent. இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு தான் அவருடைய நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நற்செய்தி அறிவதுதான் நித்திய ஜீவன். The gospel has been given to know Jesus Christ. To know that gospel is the eternal life. இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்து அவர் உங்களைப் போல என்னைப் போல சாதாரண மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று விசுவாசிப்பது. So Jesus Christ being God came as an ordinary man like you and me into this world. எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, In order to give me eternal life, அவர் நம்மைப் போல சாதாரண மனிதனாக வாழ்ந்தார். he came into this world as an ordinary man like you and me. சுவிசேஷத்தை சொன்னார். He has proclaimed the gospel. தேவனுடைய வல்லமையினால் எடுத்து உபயோகப்படுத்தப்பட்டார். He was used by the power of God. பாடுபட்டார். He was suffered. மரித்தார். He died. தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். On the third day, God raised him from the dead. எந்த ஒரு மனிதன் இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை அறிக்கை செய்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுகிறான். The one man who confessed this truth is being saved.
இந்த உண்மையை இருதயத்தில் விசுவாசிக்கிறவன் அவன் நீதிமானாக்கப்படுகிறான். The one who believes this truth in his heart is considered righteous. என்னுடைய அல்லது உங்களுடைய எந்த மனுஷனுடைய நற்கிரியினாலும் ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறதில்லை. No way we are only judged by our deeds. எந்த மனுஷன் கிறிஸ்துவின் நீதியை விசுவாசிக்கிறானோ, கிறிஸ்துவின் நற்செய்தியை விசுவாசிக்கிறானோ, இருதயத்தில் விசுவாசிக்கிறானோ, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. The one man who accepts this truth in his heart, that is considered righteousness for him. இந்த சுவிசேஷத்தை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் முழுவதும் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா தேசத்தாருக்கும் போய் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். So Jesus Christ has commanded us to preach this gospel to all the tribes or of this all the nation. ஏனென்றால் இந்த சுவிசேஷத்தில் வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அதுதான் மனுஷனுக்கு தேவை என்பதை அறிந்தவராக அவர் எல்லா உலகத்திற்கே போய் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். Since he knew that this gospel is having life and power, he has commanded us to preach to all the world. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் இப்படி சொன்ன இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போமானால் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் வரையில் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். So saying like this in Matthew 28, when you come to Acts 1, he was showing himself live to all the people for 40 days. பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். He was preaching clearly about the kingdom of God. பலவிதமான காரியங்களோடு அவர் உயிரோடு இருக்கிறதை அவர்களுக்கு நிரூபித்து காண்பித்தார். He has proved with the infallible proofs to them that he was alive. மேலும் சொன்னார், நான் யோவான் ஸ்நானகன் உங்களுக்கு தண்ணீரினால் ஞான ஸ்நானம் கொடுத்தான், நான் வேண்டிக் கொண்ட பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஞான ஸ்நானம் கொடுப்பார்னு சொன்னார். He is telling that John the Baptist has given you the baptism with water. When I ask the Father, he will baptize you with the Spirit. ஆகையினால என்னிடத்தில் கேள்விப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக இங்கே எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே எருசலேமிலே காத்திருங்கள்னு சொன்னார். So that is why it is telling, tarry in Jerusalem till you receive the promise of the Father God. ஏன் அப்படி சொன்னார்னாக்கி, Why he said that? இந்த வல்லமை நிறைந்த ஜீவனுள்ள இந்த கிறிஸ்துவனுடைய நற்செய்தி சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவை, நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு போய் சொல்லுங்கள் என்று அவர் சொன்னார். In order to preach the gospel that is with life and power, we need the power of the Holy Spirit. That's why we have to receive the Holy Spirit and then go and preach the gospel. ஆகையினால அவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரைந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னார். That is why in Acts 1:8 he said that you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னார். When the Holy Spirit comes upon you, you shall receive power. இந்த பலம், அது பலன் என்று சொல்லுவோமானால் அநேக காரியங்களை குறித்து அது சொல்லுகிறது. If we call that as the power, it talks about many things. நீங்கள் தைரியம் அடைவீர்கள், You will be strengthened, you will be bold, நீங்கள் இந்த சுவிசேஷத்தில் உறுதியாக இருப்பீர்கள், you will be stronger in this gospel. அதை குறித்ததான ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். You will have a certainty about the gospel. அதை குறித்ததான ஒரு நல்ல தெளிவு உங்களுக்கு உண்டாயிருக்கும். You will have a good clarity about this gospel. அவருடைய நோக்கம் என்ன, அதனுடைய உள் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். You will have the insight on the purpose of that gospel. நீங்கள் அதை சொல்லும்படியான திறமையை பெற்றுக்கொள்வீர்கள். You will gain the ability to proclaim that gospel. அதை சொல்வதற்கான வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். You will receive the power to proclaim that gospel. அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறால் அதை சொல்வதற்கான முழு அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Since he has been given every authority, you will receive the complete authority to preach the gospel. அதைத்தான் அவர் சொன்னார், முதலாவது எருசலேமில் இருந்து தொடங்கி அது விரிவாகி உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். That is why he commanded that it has to be started in Jerusalem and it has to spread to the ends of the earth. உலகம் முழுவதும் செல்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவை. In order to take this gospel to the ends of the earth, we need the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு வல்லமையோடு, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இந்த சுவிசேஷத்தை நாம் எப்படி சொல்லுவது என்று பார்ப்போம். We shall see how with the power of the
Holy Spirit we shall preach or proclaim this gospel. வேதத்தில் அப்படி சொல்லப்பட்ட ஒரு பாகத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க I விரும்புகிறேன். want to show one portion from the scripture about that. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் சுவிசேஷத்தை சொன்ன ஒரு பாகம். This is the portion where they have preached the gospel with the power of the Holy Spirit. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 12 இருந்து 24 வரை நம்ம வாசித்து பார்ப்போமானால் அங்கே 120 பேர் அந்த மேலையறையில் கூடியிருந்தார்கள். When we ஒருமனப்பட்டவர்களாக. read the chapter Acts 2 verses 12 to 24, 120 people were assembled in the upper room. எதற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள்? பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் காத்திருந்தார்கள். Why they were waiting in the upper room in order to receive the promise of the Father God, that's the Holy Spirit. வாக்குத்தத்தத்தின்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் பொருந்தலினார். அவர்கள் அக்னிமயமான நாவுகள் மேல் இறங்கினது. அவர்கள் பல பல பாஷைகளை பேசினார்கள். எல்லாரும் பிரமித்தார்கள் அவருடைய பாஷைகளை கேட்கும்போது. As per the promise, the Holy Spirit was bestowed upon them. They were speaking in many tongues, and all the people who were seeing were amazed by seeing that. சிலர் சொன்னாங்க இது மதுபான வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. But somebody told that they were filled with the wine. அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு அங்கே பேதுரு எழும்பி நிற்கிறார். Then only with the power of the Holy Spirit, with the full power of the Holy Spirit, Peter stood up there. அவர்களை நோக்கி அவர் சொன்னார், குடித்து வெறித்திருக்கிறவன் எப்படி அந்த குடி வெறியில் மதுபானம் அமளி பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. So the one who is drunk with wine, it is telling that the wine will make tumult among them. அவர் குடித்தவன் அந்த மதுபானத்தின் அடிமைக்குள்ளாக அதனுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக அவன் போய்விடுகிறான். உங்களுக்கு நன்றாக தெரிகிறது. We all know that he will be under the control of that wine. அவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் எப்போ எதை ரெஃபர் பண்றாரு? யோவேல் எழுதின புத்தகத்தில் தீர்க்கதரிசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கி கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். But he is referring to the prophecy of the prophet Joel, and these people are not like that. They were filled with the Holy Spirit. அப்பொழுது உங்க குமாரரும் குமாரதிகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். Then your sons and daughters will be prophesying. வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள். Your youth will see dreams. மூப்பர்கள் சொப்பனங்களை காணுவார்கள். Your older ones will see the dreams. அந்த வசனம் நிறைவேறத்தக்கதாக இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரால் அவர் ஆளப்பட்டிருப்பதினால் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை அவர்கள் சொல்கிறார்கள், அதை அவர்கள் பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெளிவாக சொன்னார். To fulfill that promise, the Holy Spirit has been given unto them, and these people are speaking that prophecy. எந்த நபருக்கு எந்த சுவிசேஷம் எப்படி சொல்ல வேண்டும், எதை சொன்னால் அவர்கள் மனமாறுவார்கள் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரமே தெரியும். So Holy Spirit will know clearly to which people, to in which situation we have to tell the truth, when then only they will be accepting the truth. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ளாக விளங்கப்படும் போது அந்த மனுஷன் அழகாக இந்த மனுஷனுக்கு என்ன தேவை, இந்த மனுஷனுடைய இருதயத்தில் என்ன விதமான விளக்கம் தேவை அல்லது என்ன விதமான சந்தேகம் இருக்கிறது, இவனுடைய சந்தேகத்தை பரிசுத்த ஆவியானவர் அழகாக அவர் சொல்லிக் கொடுக்கும்போது தெளிவு வரும்போது அவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறான். So when the Holy Spirit is coming upon one person, he will be making him clear what is that person requires, what is the doubt that is there in the heart of that person, so that he can explain clearly the gospel to that person. பேதுரு என்ன சுவிசேஷத்தை சொன்னார் அங்கு? There what gospel that Peter was proclaiming there? பேதுரு அங்கு சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பலத்த கிரியையையும் அற்புத அடையாளங்களையும் செய்ய வைத்தார். அவர் மேசியா என்று நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக அவர் உங்களுக்கு இந்த காரியத்தை காண்பித்தார்னு சொன்னார். He was telling that in order to know, you know that he is the Messiah, and he made him with he bestowed upon him the signs and wonders so that you can understand he is the Messiah. ஆனாலோ நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தீர்கள். But you killed them, or you crucified him on the cross. ஆனால் தேவன் அவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பச் செய்தார். But on the third day God raised him from the dead. நாங்கள் அதற்கு சாட்சிகள். But we are the testimonies for that. அதை கேட்ட உடனேயே உண்மையாகவே அந்த காரியத்தை அவள் உணர்ந்தார்கள்.
ஆண்டவமாரே ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அவர்களை நோக்கி ஓடி வந்து கேட்கிறதை நாம் பார்க்கலாம். When they hear that gospel, they have repented inside of their heart, and immediately they said that what we shall do to be saved. அந்த நாளில் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We are reading in the scripture that in that day 3,000 people saved. இதுதான் வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் பிரசங்கிப்பது. This is what the preaching the gospel in the power of the Holy Spirit. சரி பிரதர், நாங்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், ஏன் இந்த நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்படலை என்று அநேகர் உங்களுடைய இருதயங்களை கேள்வி You கொட்டுகின்றீர்கள். may be asking in your heart, we also have received the Holy Spirit. Why today the 3,000 people are not saved? யூ மே பி அல்ல, யூ ஆர் ஷூர், யூ ஆர் ஆஸ்கிங். Sure, you are asking that. Why in these days 3,000 people are not saved? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? How we can receive the power of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நாம் சுவிசேஷத்தை சொன்னால் நிச்சயமாக ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த அந்த அதிகாரத்தில் சுவிசேஷத்தில் இருக்கிற அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுவார்கள். If we preach the gospel with the power of the Holy Spirit, definitely those who are hearing the gospel will be saved in the authority of the gospel in it. நான் ரெண்டு காரியத்துக்கு வித்தியாசம் சொல்ல ஆசைப்படுகிறேன். I want to differentiate between two things. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது ஒன்று, Receiving the anointing of the Holy Spirit is one thing. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை பெற்றுக்கொள்வது அடுத்த காரியம். Receiving the power of the Holy Spirit is another thing. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12-13 நாம் வாசி பார்த்தோமானால், If we read in Luke chapter 11 verses 12 and 13, தகப்பனாகிய நீங்கள் உங்கள் மகன் அவன் அப்பத்தை கேட்டால் அவனை கல்ல கொடுக்க மாட்டீங்க. if you as a father, if you ask a bread, if your son asks a bread, you will not give a stone to him. மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டீங்க. If he asks for a fish, you will not give a scorpion. முட்டையை கேட்டால் நீங்க தேளை கொடுக்க மாட்டீங்க. If he asks for an egg, you will not give a scorpion. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, As evil one, if you know how to give a good gift to your children, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்தருவது எவ்வளவு நிச்சயம் என்று சொன்னார். how much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask him? அப்போஸ்தலர் நடபடிகளில் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவினால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். In Acts, Jesus Christ told that in order to receive the Holy Spirit, in order the promise of the Father to be fulfilled, you tarry in Jerusalem. இங்கு சொல்கிறார், இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார், தம்முடைய பிதாவினிடத்தில் கேட்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று. Here he is telling whoever asks the Father will receive it definitely. ஒரு மனுஷன் வேதத்தை அறிகிறானோ அறியவில்லையோ அது ஒரு காரியம் அல்ல. A person knows the scripture or not, it is not a matter. ஆனால் தேவனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தரணும் சொன்னாக்கி அவர் அப்படியே கொடுக்கிறார். If he asks the Father God to give the Holy Spirit, definitely he will give. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவனே எல்லாம் முடிந்து விட்டது, நான் வல்லமையோடு எல்லா காரியங்களும் செய்து விடுவேன் என்று வீட்டில் போய் தூங்குவது சரியல்ல. It is not right to go and sleep in the house after receiving the Holy Spirit that everything is complete. பரிசுத்த ஆவியானவர் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்? நல்ல போதகர். So for what the Holy Spirit is compared, he is a good teacher. நமக்கு ஆறுதல் படுத்துகிறவர். He is the one who comforts us. நமக்கு உதவி செய்கிறவர். He is the one who helps us. நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். He is the one who convicts us. நமக்கு ஞாபகப்படுத்துகிறவர். He is the one who makes us remember. கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை நமக்கு போதிப்பார். அவரே அப்படி அதையே நமக்கு சொல்லிக் கொடுப்பார். Whatever Jesus has taught, he will remind us, he will teach the same thing to us. நமக்குள் எப்பொழுதும் இருக்கிறவர், எப்போது இருப்பார். He will be residing inside of us always. அது எதற்கு ஒப்பனையா இருக்கிறது என்று ஒரு உலக பிரகாரமான ஒரு சின்ன ஒரு உபமானத்தை சொல்ல வரேன். I want to tell a small example equivalent to that. சகோதரன் அபிஷேக், இவர் ஒரு உலகத்திலே ஒரு பெரிய நிறுவனத்துக்கு சொந்தக்காரர். So we can consider that Abhishek is a great businessman in the world. அவருடைய நிறுவனத்தில் பல லட்ச சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஸ்கில்டு ஒர்க்கர், செமி ஸ்கில்டு ஒர்க்கர், லேபர்ஸ், அதிகாரிகள் என்று பல லட்சம் பேர் வேலை செய்கிறார்கள். In his organization, many lakhs of people were working as scientists, engineers, skilled workers, unskilled workers and laborers. அவர் தன்னுடைய மகனை
அதற்கு மேலாளராக வைக்க விரும்புகிறார். He wants to make his son as the chairman of that organization. அவன் ஊதாரியாக எங்கெங்கே சுத்திட்டு இருக்கிறவனை கொண்டு போய் மேலே கொண்டு வைப்பாரா? Whether he will make the son who is wandering here and there to make him as a chairman. உலகத்திலே சிறந்த ஆசிரியரை கொண்டு வந்து இவனுக்கு எல்லா விதமான காரியங்களையும் படித்து கொடுங்கள் என்று ஒரு சிறந்த ஆசிரியரை அவங்க நியமிப்பார். First of all, he will appoint a very best teacher to teach him all the things that is required for him. அதே போலதான் நாம் தேவனுடைய சகல வல்லமைகளையும் பெற்று அவரை போல திகழ வேண்டும் என்பதற்காக சிறந்த ஆசிரியராக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். That is why God has given the best teacher in the world to teach us every power of the God we need to know. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை கவனமாக கேட்டு, If that Holy Spirit, that teacher, what he teaches, we have to diligently listen him. கீழ்ப்படிந்து We have to obey him. அப்படி படிக்கும்போது மொபைலை வச்சு இப்படி பண்ணிக்கிட்டு படிக்க முடியுமா? When we are learning that, if we are getting distracted by the mobile phone, whether we will be able to learn properly. அல்லது கதை புக்கை வாசிக்கிட்டே அவர் சொல்றதை கவனிக்க முடியுமா? Otherwise, if we are reading the story book, whether we will be able to listen him properly. எண்ணங்களிலே ஆகாய மார்க்கமாய் திருநெல்வேலிக்கு போயிட்டு அவர் சொல்றதை கேட்க முடியுமா? If we are wandering in your thoughts to other places, whether we will be able to hear him properly. நீ கொஞ்ச நேரம் இரு, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? Whether you can tell that, wait for some time, I'll sleep and come, then you teach. பரிசுத்தாவின் அப்படி வெயிட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? Do you think the Holy Spirit will wait like that? நான் நேரங்களெல்லாம் என்னுடைய சுகபோகங்களில் நான் செலவழித்து விட்டு நான் ஆவியானவரை நான் கற்றுக்கொள்வேன் என்றால் நடக்குமா? If I am spending all my time in my comfort, whether it will be able to learn from the Holy Spirit. நான் எல்லாவற்றையும் நான் ஒதுக்கி அதை அர்ப்பணித்து தூர வைத்துவிட்டு என்னை நான் அதுக்கென்று நான் ஆயத்தம் பண்ணும்போது மாத்திரமே நான் கற்றுக்கொள்ள முடியும். When I am leaving aside all the pleasures and the comforts aside, and if I am dedicating my time to learn, then only I'll be able to learn properly from him. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆசை இருக்குது, உலகத்திலே சிறந்த ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்பது. All of us here having a desire that we should become a best preacher or the minister in the world. நான் கையை உயர்த்தின உடனே எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. We desire that when I lift my hand, all people should get anointed by the Holy Spirit. நான் ஜெபிக்கும் போது உடனே எல்லா விதமான வியாதிகளும் பறந்து போக வேண்டும் When I pray, we desire that all the sickness should flee. எல்லா விதமான நல்ல எண்ணங்களும் ஆசைகளும் இருக்கிறது. All good desires and thoughts we are having. ஆசை மட்டும் போதாது. Only the desire is not enough. ஆனா தேவனுடைய சமாதானத்தில் எவ்வளவு நேரம் அவரோடு நாம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, எவ்வளவு நேரம் இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறோமோ, தியானிக்கிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, கீழ்ப்படுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவுக்கு அவ்வளவுதான் வல்லமையோடு பரிசுத்தாவினுடைய வல்லமையோடு நாம் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். How much time we are spending in the presence of the God, and how much time we are spending time to read the scripture, understand the scripture, meditate the scripture, to that extent we will be able to work as a minister for God with all the power of the Holy Spirit. என்னுடைய ஜீவிதத்தில் இருக்கிற சொகுசுகளை நான் விட்டு கொடுக்க முடியாதபடி நான் ஒரு நாளும் தேவனுடைய சுவிசேஷத்தை வல்லமையோடு பிரசங்கிக்க முடியாது. If I am not able to compromise the comfort in my life, I will not be able to do the gospel ministry with the power of the Holy Spirit. வேதம் முழுக்க நாம் தேடி பார்த்தோமானால் எந்த ஒரு ஊழியக்காரனும் தேவனால் பயமற்றப்பட்ட மனுஷனும் சொகுசாக இருந்து சுவிசேஷத்தை சொல்லியோ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கோ பண்ணதாகவே இல்லை. If you search the entire Bible, we cannot see one minister in their comfort zone they have preached the gospel. நான் முதலாவதாக அதிலிருந்து வெளியில வந்து ஆவியானவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். First of all, if only we come out of our comfort zone and we listen to the Holy Spirit what he is saying, then only we will be able to do this ministry. நான் அப்போ கிறிஸ்துவுக்குள் நான் வளர வேண்டும். I need to grow in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் வளரும்போது அவருடைய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்து என்னை அவருடைய வல்லமையினால் இடை கட்டுகிறார். If I am growing in Christ, he will bestow upon me the power of the Holy Spirit and he will arm me with the Holy Spirit. அதுக்கு ரெண்டு ஆலோசனைகளை நான் வேதத்திலிருந்து சொல்லி முடிக்கலாம்.
I want to give two counsel from the scripture and I want to finish. முதலாவது நான் அதை விசுவாசிக்க வேண்டும். First, I have to have faith or I have to believe. நான் கிறிஸ்துவனுடைய வல்லமையை தரிப்பித்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்வதெல்லாம் நான் கேட்க வேண்டும், நான் கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விசுவாசித்தால் மாத்திரம்தான் இந்த விதமான ஆவல் பசி நமக்கு உண்டாகும். If I have belief that I need to spend time with the Christ and I need to listen to the Holy Spirit, whatever He speaks, then only I'll be able to do this ministry. நாம் எல்லாரும் Such faith should be there in you. நாம் எல்லாரும் இந்த நாளில் உபவாசத்தோடு வந்திருக்கிறோம். We all came with fasting in this day. நன்றாக பிரியாணி சாப்பிட்டுட்டு திரும்ப கொண்டு போய் ஒரு பிஸா கொடுத்தாக்கி அதை சாப்பிட முடியாது. If you have eaten a very good biryani, over and above, if somebody gives a pizza, you will not be able to eat it. ஆனால் நாள் முழுவதும் பசியோடு இருந்துட்டு ஒரு கஞ்சி குடிச்சாங்கன்னா அதை போல டேஸ்ட் ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லுவோம். So if you are hungry throughout the day and if someone is giving us kanji, then you will be enjoying that with a very taste. அதே போல தான் தேவனுடைய சமாதானத்தில் மற்ற எல்லாவற்றையும் நான் ஒதுக்கி வைத்து விட்டு பசியோடு இருந்தால் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேனிலும் தெளித்தேனிலும் அது மதுரமாக இருக்கும். So likewise, if I am keeping aside everything and I am hungry in the presence of God to wait for His word, each and every word will be a taste, very good taste for me. மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு பரிசுத்த ஆவியானோட பாதத்தில் போய் உட்கார்ந்தால் தூக்கம் வரும். If you are eating full to the full and you are going and sitting in the presence of the God, you will have the slumber. நான் ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பசி எனக்கு இருக்க வேண்டும். நான் பசி உண்டாயால் மாத்திரம் தானே அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் உண்ண முடியும். I need to have a great thirst so that I have to receive the power of the Holy Spirit. Then only when He gives the word, I'll be able to eat each and every word that comes from His mouth. இந்த விசுவாசம் எப்படி வரும்? How this faith will come? விசுவாசம் கேள்வியினால் வரும் சொல்ல. Faith comes from hearing. திருவசனத்தை நான் கேட்பதினால, Hearing the word of God. சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப நான் கேட்பதினால, Again and again hearing the gospel of Christ. கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமையை திரும்ப திரும்ப நான் வாசிப்பதனால, அதை உற்று பார்ப்பதனால, என்னைக்கும் அப்படி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Reading and meditating the signs and wonders that Jesus Christ has performed again and again, then only I'll have this faith. நான் இந்த காரியங்களை கேட்க கேட்க தான் என்னுடைய விசுவாசம் பெருகும். My faith will increase while I'm keeping or reading this word. விசுவாசிக்கிறவன் தேவனை தொழுது கொள்வான். So the one who believes will call upon the Lord. விசுவாசியாதவன் தேவனை தொழுது கொள்ள முடியாது. The one who is not believing cannot call upon the Lord. ஒருவேளை தொழுது கொள்ளுகிறது என்றால் இங்கே சொல்லப்படுது தொழுது அங்கே அந்த வசனம் சொல்கிறது 13ஆம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:13 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமத்தை தொழுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். So the Romans 10:13 says, for whoever calls on the name of the Lord shall be saved. தொழுது கொள்ளுதல் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். So we know what is call upon the Lord. நம்ம ஒருவேளை நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், இப்படி தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த ஒர்ஷிப்பில் கலந்து கொண்டு தேவனை புகழ்ந்து போடுகிறது தான் தொழுது கொள்ளுதல், அவ்வளோதான் நினைப்போம். You may be thinking that coming to the church on Sunday and participating in the worship service is called the worshiping or call upon the Lord. அது ஒரு பகுதி. That is one portion of it. நாம் முழுவதுமாக சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எல்லாவற்றிற்கும் தேவனை சார்ந்து கொள்வது தான் அது தொழுது கொள்ளுதல்னு அர்த்தம். So depending on the Lord for even a small thing or a big thing is called the worshiping of the Lord. இந்த தொழுது கொள்ளுகிறவன் தேவனுடைய வல்லமையை விசுவாசிப்பான். The worshiping one or the one who is called upon the name of the Lord will believe in the name of the Lord. தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பான். He will believe in the word of God. அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது உலகத்தின் கடைசி வந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னார். When you receive the Holy Spirit, you will be the witness for me throughout the world. தேவனை தொழுது உண்மையாய் தொழுது கொள்கிறவன் தேவனை போல் மாறுவான். The one who is truly worshiping the Lord will become or get transformed like Him.
அப்படி அவன் மாறும்போது தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை முழுமையாக அவன் பெற்றுக்கொள்ள முடியும். So when that person is transforming like that only, he will be able to receive the full power of the Holy Spirit. அந்த மனுஷன் தான் தைரியமாக தெளிவாக வல்லமையோடு சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வல்லமையோடு பிரசங்கிக்க முடியும். That person only with the boldness and clarity can proclaim the gospel of Christ Jesus. ஏனால் அந்த மனுஷனுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருக்கிறது, நான் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டு விட்டேன். Because inside of him there is a faith that I have been completely delivered from the sin. அவர் என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். He has been forgiven all my iniquities. அவர் என்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி He விட்டார். has removed all my sicknesses. அவர் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இருக்கிறார். He has rescued my soul from the destruction. நன்மையினாலும் கிருபையினாலும் என்னை முடிசூட்டி He இருக்கிறார். has crowned me with the grace and compassion. அவருடைய கிருபையும் நன்மையும் என்னை தொடரும். So his grace will follow me throughout my life. கழுகுக்கு சமமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல அவர் ஆக்கியிருக்கிறார். He has renewed my youth like an eagle. எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி ஒவ்வொரு நாளும் காக்கிறார். Every day he is protecting from all evils. எல்லாவற்றிலும் நாம் திருப்தியாக இருக்கும்படியாக அவர் செய்கிறார். He is making me satisfied in everything all through the day. தீயோனையும் அம்புக்கு எனக்கு விலக்கி காத்து மறைவிடத்தில், அவருடைய மறைவிடத்தில், உயர்ந்த மறைவிடத்தில் He வைத்திருக்கிறார். has protected me from the fiery arrows of the devil and make me tread upon the high places. அவர் என் கால்களை மான்கள் கால்களை போல ஆக்கி அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியான தைரியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். He makes my feet like the feet of the deer and given me the boldness to preach the அவருடைய gospel. வார்த்தையை நான் சொல்லும்படியாக கல்விமானுடைய நாவை எனக்கு அவர் தந்திருக்கிறார். He has given me the tongue of a wise person to preach his gospel. யாரெல்லாம் அவரை தொழுது கொள்கிறார்களோ அவர்களுக்கு இப்பேற்பட்ட விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் மிகவும் வல்லமையாக வைத்திருக்கிறார். Whoever is worshiping his name or whoever is calling upon his name, such a kind of faith he has given in their hearts. நானும் நீங்களும் இந்த விதமான அனுபவத்துக்கு போகும்போது நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. When you and me are going into such a faith, the word is having a power. அடுத்தபடியாக கீழ்ப்படிதல். Second one is the obedience. நான் இதே பேதுருவை தான் திரும்பவுமாக நான் ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். I want to bring forth Peter again as an example before you. பேதுரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக 3 தரம் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான்னு நமக்கு தெரியும். We know that before receiving the Holy Spirit, Peter betrayed Jesus Christ 3 times. 3.5 வருடம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து ஊழியத்தை செய்தான். அவருடைய வல்லமையை அவன் கண்டுகொண்டான். He was ministering along with Jesus for 3.5 years. He knew the power of Jesus Christ. நானும் தண்ணியில நடக்கணும்னு சொன்னான். அவன் நடன்னு சொன்னாரு, தண்ணியில அவன் நடந்தான். He said to Jesus Christ, I also need to walk in the water. When he said, he also walked in the water. சாவில நான் உம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்ன மனுஷன். He was telling Jesus that I will be with you even unto death. ஆனால் But பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு முன்பதாகவே அவன் மீன் பிடிக்க திரும்ப போய்விட்டான். But before receiving the Holy Spirit, he again went back to fishing. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போது எழுந்து அவருடைய வல்லமையில் பிரசங்கித்தான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். But after receiving the Holy Spirit with boldness, he proclaimed the gospel. Immediately 3,000 people were saved. அவன் அதோடு நிறுத்திவிடவில்லை. He did not stop there. அவன் ஜெபத்திலே தரித்திருந்தான். He was waiting in the prayer. கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க அவன் தயாராக இருந்தான். He was ready to lose anything for Christ. அவருக்காகவே அவன் ஜீவித்திருந்தான். He was living for his sake only. ஆனால் அவனுக்கு ஒரு காரியத்தில் தெளிவில்லை. He did not have a clarity in one small thing. அவன் நினைத்து கொண்டான், இந்த ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரம்தான். He was thinking that this salvation is only for Jews. தேவன் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், எல்லாருக்கும் சொந்தமானவர், அவர் பாரபட்சமே இல்லாதவர் என்பதை அவன் அறிந்து கொள்வதற்கு, அப்படிப்பட்ட பக்குவத்துக்குள் வருவதற்கு சிறிய ஐயம் இருந்தது அவனுக்கு. He had a small doubt that Jesus Christ is the savior of the world and he is for everyone. He is having a doubt to come to that understanding. தேவனோடு ஒரு மனுஷன் உறவாடி கொண்டிருக்கும் போது, வேதத்தை அவன் தியானிக்கும் போது, அவரோடு ஜெபித்து கொண்டிருக்கும் போது, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு பசியா இருக்கும்போது, நிச்சயமாக தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து அவனுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் நீக்குவார். When a man is thirst to
live with God and who is ready to meditate on His word and ready to do His ministry, the God will certainly come from heaven and clear all his doubts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசித்து பார்க்கும்போது அங்க ஒரு காரியங்கள் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். If you read the Acts chapter 10 fully, we will understand one thing there. இத்தாலியா பட்டாளத்தை சேர்ந்த ஒரு நூற்றுக்கு அதிபதி இருந்தான். அவன் பேரு கொர்னேலியுஸ். There was Cornelius was there in that chapter that he was the centurion in the Italian regiment. அவன் தேவ பக்தி உள்ளவனும், He was a devout person. தேவனுக்கு பயந்தவனும், He was a man fearing God. எப்பொழுதும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவனும், He was praying always to God. தான தர்மங்களை செய்கிறவனுமாக இருந்தான். He was giving alms to everyone always. அவனுக்கு ஒரு தாகம் இருந்தது. என்னுடைய அதிகாரம், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே தேவனிடத்தில் தான் வருகிறது. அந்த தேவனை அவன் அறியாதிருந்தான். ஆனால் அந்த தேவனை தொழுது கொண்டிருந்தான். அவன் 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 தேவனுடைய சமாதானத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். So he had a thirst that all the authority that has given to him is from God, and he did not knew God, but he was worshiping God. அவன் ஒரு நாளில் சாயங்காலம் 3 மணி அல்ல பகல் 3 மணின்னு வைத்துக்கொள்வோம். 3 மணிக்கு அவன் ஜபித்து கொண்டிருக்கும் ஒரு தரிசனத்தை கண்டான். When he was praying at the 3 o'clock in the afternoon, he got a vision. அவன் சொல்ல, யோப்பா பட்டணத்தில் தோல் வீட்டில் ஒருத்தன் சீமோன் வீட்டில் அந்த பேதுரு இருக்கிறார். அவனை 2 பேரை அனுப்பிச்சு அவனை கொண்டு வா, நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத உனக்கு சொல்லுவான் அப்படின்ட்டு தேவன் அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். So God has shown him that you send some people to the city of Joppa and invite Peter, so he will tell you whatever you need to do. அதே வேளையில் கொர்னேலியுசுக்கும் இந்த பேதுருவுக்கும் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறக்கப்பட்டது, 4 முனையும் கட்டப்பட்டிருந்தது. அதில் எல்லா விதமான 4 கால் மிருகங்களும், காட்டு மிருகங்களும், ஊரும் பிராணிகளும், ஆகாயத்து பறவைகளும் இருந்தது. So at the same time, God has given a vision to Peter himself. So he has seen a sheet that is coming up from heaven, bound on all the corners of the sheet, and it had all the 4-footed animals, the creeping things, and the birds of the air in that sheet. இவர் ஜபிக்க போகிறது எத்தனை மணி தெரியுமா? 12 மணி. அதாவது 6ஆம் மணி வேளைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல மத்தியானம் 12 மணி. You know what time Peter was praying? It was at the 12 o'clock in the afternoon. அவருக்கு ரொம்ப பசி உண்டாயிடுச்சு. So he was so much hungry. வீட்டுக்காரங்க ஆகாரத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. The people in his house were cooking the lunch for him. அப்பதான் இந்த தரிசனத்தை பார்க்காரு. At that time only he has received this vision. அங்க ஆவியான சொல்றாரு, அந்த தேவதூதன் இதை அடிச்சு பூசிப்பான்னு சொல்றாரு. Then the Holy Spirit descended and the angel came there and he is telling that kill this and eat. நிச்சயமாக அதை சாப்பிடலாம். Definitely he may eat. ஆனால் அவன் சொன்னான், தீட்டுள்ளதை ஒரு நாளும் நான் இதுவரையில் நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 3 முறை அது சொல்லப்பட்டது. But he responded that it is not usual for me to eat the unclean things. 3 times he said you eat, but he refused. இந்த தரிசனத்தை எதற்காக தேவன் கொடுத்தார்? நான் பாதபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் நான் தேவனானவர் என்று சுவிசேஷத்தை நீ எல்லாருக்கும் போய் சொல்லு. இந்த கொர்னேலியுஸ் இத்தாலியாக்காரன் நம்ம அனுப்பி நீ பார்க்காத, அவனுக்கு போய் உன் சுவிசேஷத்தை சொல்லணும் என்பதற்காக இந்த தரிசனத்தை கொடுத்தார். Why God has given this vision to him? To show him that God is impartial and I am the God of all human beings. So you have to go and preach the gospel to all the nations and all tribes. அவன் புறப்பட்ட அந்த 2 நபர்களோடும் போய் போனான். So he get along with the 2 persons came to invite him. கொர்னேலியுஸ் தன் வீட்டாரோடும் அயலகத்தார் எல்லாரையும் கூட்டி, இந்த மாதிரி ஒரு தேவனுடைய மனுஷன் வருகிறார், வாங்க கேட்கறதுக்கு வருவோம், அவர் நமக்கு ரட்சிப்பை கொண்டு சொல்லுவார் என்று அழகாக சொல்லி அவன் அங்கே எல்லாரையும் சேர்த்து வைத்திருந்தான். So since Peter is coming there, he invited all his households and all his neighbors to listen to Peter about the salvation. பேதுரு அங்கே என்ன பிரசங்கம் பண்ணாரு? What Peter preached there as a message. அவர் சொன்னதெல்லாம் என்ன சொன்னார் தெரியுமா? எவனாவது ஒருத்தன் கடவுளுக்கு பயந்து நீதி செய்கிறவன் எவனோ அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவர்கிட்ட பாதபட்சம் இல்லை அப்படின்னு சொன்னான். So he said anyone who fears the Lord and do good things
is pleasing to God. God is not having any partiality upon any people. அந்த வார்த்தை சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப அட்டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ கர்த்தர் நம்மளையும் நம்ம நேசிக்கிறார், நமக்கும் ரட்சிப்பை கொடுக்க போகிறார்னுட்டு எல்லாரும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும்படியாக. So when he said that word, all people got alerted that God is loving them also, and they were prepared themselves to receive the word from him. அடுத்தபடியாக சொன்னார், நஸ்ரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்திருக்கிறான். Then he said, God has anointed the Jesus of Nazareth with the power and anointing. தேவன் அவரோடு இருந்ததினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையினால் பிடிக்கப்பட்ட அனைவரையும் விடுதலையாக்கும் குணமாக்கும்படியாக சுற்றித் திரிந்தார் என்று சொன்னார். He was telling that since God was with him, he was wandering, doing good thing and delivering people from the clutches of the devil. அவரை சிலுவையில் கொலை செய்தார்கள். They have killed that Jesus and the cross. தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழும்பச் செய்தார். God brought him to life on the third day. 3000 பேர் ரட்சிக்கப்படும் போது அவன் என்ன பிரசங்கம் பண்ணான்? When what he has preached, when 3000 people were saved, இதே பிரசங்கத்தை தான் the same preaching he has given. இங்கேயும் வந்து எதை சொல்லலாம்? Here also he has given the same message. அதே வார்த்தையை தான் சொல்கிறான். The same words he has repeated. சுவிசேஷத்தில் மாற்றமே கிடையாது. There is no change or no difference in the message, that the gospel message. எல்லாரும் அதைத்தான் சொல்ல முடியும். All people have to say the same thing. அதுதான் உண்மை. That is the truth. அதுதான் சத்தியம். That is the truth. அதுதான் சுத்தமானது. That is the pure one. அதுதான் நிறைவானது. That is one is complete. அது வல்லமை உள்ளது. That is with power. அதுக்கு ஜீவன் உண்டு. That is having life. ஆனால் அதை சொல்லுகிற நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் மாத்திரமே அதை சொல்ல முடியும். But the one who is proclaiming that will be able to do that with the power of the Holy Spirit only. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அவன் இதை சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே அங்கே இருந்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் சொல்லப்பட்டிருக்கிறது. We are reading there, when he is preaching these words, the Holy Spirit fell on all the people who are receiving that message. அந்த சுவிசேஷத்தை தான் நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். That gospel only we all are believing. அந்த சுவிசேஷத்தை தான் நாம் இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். That gospel only we are believing in our heart. அந்த விசுவாசம் தான் நாம் எல்லாரையும் That faith நீதிமானாக்கிறது. only has made all of us righteous. நாம் அந்த 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 வல்லமையில் விசுவாசித்து இந்த காரியங்களை நாம் அறிக்கை செய்யும்போது நிச்சயமாக தேவனுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்படுவோம். நாம் நிரப்பப்படுவது மாத்திரமல்ல, நமக்குள்ளிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும், பிள்ளைகளிலிருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லும், அது படிப்படியாக உலகம் முழுவதும் சொல்லும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. அதுதான் விசுவாசம். If we believe in that power and confess through our mouth, God will bestow us with the power of the Holy Spirit. From us, this power will transmit it to our children, and from them to all the ends of the earth. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்திருந்து இந்த சுவிசேஷத்துக்கு, இந்த வார்த்தைக்கு நான் பயம் இல்லாமல், நான் தைரியத்தோடு, நான் மிகுந்த தெளிவோடு, அவருடைய வல்லமையோடு திறமையோடு பேசும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்போது, நான் அவருடைய பாதத்தில் நான் காத்திருக்கும்போது, வேதத்துக்கு கீழ்ப்படியும் போது, அதை விசுவாசிக்கும் போது, அந்த நாளில் பேதுருவை உபயோகித்த அதே பரிசுத்த ஆவியானவர் என்னையும் உபயோகிக்க போதுமானவர் என்று நம் விசுவாச கைகளை வைத்து ஆண்டவருக்கு நான் சொல்கிறோமா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு கர்த்தாவே, உம்முடைய சுவிசேஷம் சுத்தமானது கர்த்தாவே, உம்முடைய சுவிசேஷம் அதன் வல்லமை நிறைந்தது கர்த்தாவே, அது ஜீவன் உள்ளது கர்த்தாவே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வல்லமையில் பெருகும்படியாக எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருப்பதற்காக சோத்திரம். நீங்கள் கர்த்தாவே உம்முடைய வாக்குத்தத்தின்படியாக எங்களுக்கு கொடுத்து விட்டீங்க கர்த்தாவே, நாங்கள் அதையே புதைத்து வைத்து விடாதபடி கர்த்தாவே, நீங்கள் கொடுத்துக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவினால் கர்த்தாவே உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே, வல்லமையோடு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சொல்லுவோம். நிச்சயமாக இந்த எல்லா பக்கங்களிலும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை புறப்பட்டு செல்வதற்காக எல்லா விதமான கிருபைகளையும் நீங்கள் கொடுப்பதற்காக, நீங்கள் நிறைத்து அனுப்புவதற்காக நமக்கு நன்றி சொல்கிறேன். எல்லா மகிமையும் நாங்கள் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென்.